கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் குறிப்பிடுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கோம். என்ன வார்த்தையை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ள நான் அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னோடு ஒரு வார்த்தை உணர்த்தினார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நமக்கு பெரிய காரியமும் நடக்கலை, ஒன்றுமே நம்ம ஜபத்துக்கு பதில் இல்லை, அப்படிலாம் சோர்ந்து போய் இருக்கீங்க அப்படிங்கிறதாக எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுனால நான் ஒரு அதாவது எதனால அந்த சோர் வருது, எதனால நம்ம ஜபம் கேட்கப்படவில்லை அப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் என்னதுன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 நான் தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பாருங்க, அப்போ பலன் அடையணும். அந்த சோர்வுல அசதியில நமக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகிற நேரம்லாம் நமக்கு ஒரு தேவை இருக்குது. நம்மளோட எந்த தேவை இருக்குன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவன் தேவை இருக்கு. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவன் நம்மகிட்ட இருந்தாருன்னா அந்த சோர்வுக்கெல்லாம் இடமே இருக்காது. இங்க வசனத்துல என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த பலன் அடையணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் ரொம்ப தேவை. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆவி இன்னும் நமக்கு எதுக்கு தேவைன்னா பலன் அடையதுக்கு தேவை, சகல சத்தியத்தில் நம்மளை வழி நடத்துக்க அவருடைய ஆவியானவர் தேவை. அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கணும்னாலே தேவ ஆவியானவர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இன்னைக்கு எந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளும் பெறாத பிள்ளைகளும் இதை கவனிங்க. பெற்றவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதையும் நான் சொல்லித்தரேன். பெறாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க, பெறாதவங்க நிச்சயமா பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யணும், பெற்றணும். இதுதான் நம்ம உலகத்துல முக்கியமான ஒரு காரியம். இதுதான் பரிசுத்த ஆவியை தான் நீங்க என்ன செய்யணும், பெற வேணும். இதுவரையும் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, வாஞ்சிங்க. ஏன்னா ஒரு நம்ம ஆண்டவர் தாகம் உள்ளவர் தண்ணீரை ஊற்றுவோம் அப்படிங்கிறார். அப்ப தாகம் யாருக்கெல்லாம் இருக்கு அவங்க தான் குடிக்க முடியும். இந்த பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கிடணும் அப்படிங்கிற வாஞ்சை யாருக்கெல்லாம் வருதோ அந்த வாஞ்சை உள்ளவர்கள் தான் அது கிடைக்கும். அந்த வாஞ்சை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கிட்டு ஆண்டவரே நீ ஆவியல் நிரப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா நிரப்புவார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிலனா நம்ம பரிசுத்தமா இருந்தாதான் அந்த ஆவியார் நமக்கு ஊற்றப்படுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறு. பரிசுத்தாவியார் நம்மளுக்குள்ள வரும்போதுதான் நம்மளை என்ன செய்வாராம், பரிசுத்த பாதையில் நடத்துவார். அவர் ஆவியான நம்மளுக்கு உள்ள இருந்து நம்மளை என்ன செய்வார், பரிசுத்த பாதையில் நடத்துவார். அதனால நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும், அப்போஸ்தலர் 1:2 பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம அங்க கவனிக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். அப்பொழுது என்ன செய்யலாம், ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அதுதான் அந்த இடம் தான் நம்ம வச்சுக்கலாம், அங்கதான் சபை கூடுது. அப்போ ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்து ஆராதிக்கும் போது ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. அது ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது பலத்த காற்று அடித்த முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் என உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் என்ன சேர்த்து நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவல் போல பிரிந்திருக்கும் நாவல் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவருக்கு மேலும் வந்து அமர்ந்தது. அப்ப அவர்கள் ஒவ்வொரு மேலுக்கும் ஒரு மனப்பட்டு இருந்த ஒவ்வொரு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவங்க பரிசுத்தமா இருக்காங்க, அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்காரு, நம்ம அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, அதனால நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கல அப்படின்னு நீங்க விரும்பாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் என்ன செய்வார், ஊற்றப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நீங்க வாஞ்சே வேணும். அதுல வாஞ்சை இருக்க, தாகம்ல தண்ணீரை ஊற்றடி யாருக்கெல்லாம் இன்னைக்கு அந்த வாஞ்சை இருக்கோ ஆவியார் பெற்றுக்கொள்ளாதவங்க இன்னைக்கு நீங்க பெற்றுக்கிடுங்க. இந்த ஆலோசனை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. நீங்க எல்லா உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்த்துட்டேன்னா ஆண்டோடைய வருகை ரொம்ப 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 சமயமா இருக்கு. இனி என்ன சொன்னா நாள் செல்லாது.
அப்படிதான் நம்ம என்ன வாசிக்கிறோம் வேதத்துல. அதனால கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆவியானவரை பெற்றுடணும். அதாவது காலத்தெல்லாம் நம்ம இந்த காலம் வரும், இலையுதிர் காலம் வரும்போது இது வசந்த காலம், இது இலையுதிர் காலம், காலத்தை பற்றி நம்ம என்ன செய்ய கிளைமேட் வச்சு ஒரு காலத்தை சொல்றோம். ஆனா அப்படி சொல்ற நமக்கு ஏன் இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது ஏன் நம்மளுக்கு ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்கு, அப்ப ஆவியை பெற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது நான் இன்னைக்கு உங்களுக்கு இருதயத்தில் நான் கேட்கல, ஆவியானவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க உங்க இருதயத்துல கேட்டு பாருங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தாய் பெற்றிருக்கேனா அப்படிங்கிறத நீங்க செய்து பாருங்க. ஒரு பக்தன் நேற்று நான் ஒரு பிரசனத்துல கேட்டேன், ஒரு ஊழியக்காரர் செய்வாங்க 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா தன்னை சோதிப்பாராம். ஆவியானவர் இருக்கிறாரா போயிட்டாரா, ஆவியானவர் இருக்கிறாரா போயிட்டா 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா தன்னை சோதித்து பார்ப்பாராம். இன்னைக்கு நானும் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு சோதித்து பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் இருந்தா என்ன செய்வாரு, இல்லாட்டி என்ன செய்வாரு அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் முழுவதுமே நீங்க வாசித்தீங்கன்னா அதுல நல்லாவே என்ன செய்யும், ஆவியானவர் இருக்காரா இல்லைங்கிறத நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த ஆவியானவர் ரொம்ப தேவைன்னா, ரோமர் 8:9 நீங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. ஒருத்தனுக்கு ஆண்டோடைய ஆவி இல்லைன்னா அவருக்கு ஆண்டோருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க இன்னைக்கு என்ன செய்யுங்க, ஆண்டவர் நம்ம நல்லா ஆராதிக்கிறோம், சரியா கோயில் போறோம், எல்லா கூட்டங்களையும் அட்டன் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாருமே செய்யறோமே. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆண்டோட பிள்ளை, நம்மள எப்படி நம்ம இல்லாம இருக்க முடியும், நான் ஆண்டோருக்க பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளாலே நீங்க ஒரு இதை பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய சித்தத்தின்படியோ நம்முடைய திட்டத்தின்படியோ அங்க சட்டத்தின்படியோ ஒண்ணுமே இங்க நடக்காது. அங்க பரலோகத்துக்கு போனோம்னா அது தேவ சட்டமும் தேவ திட்டம் தான் நேரம். ஆண்டவன் இந்த பைபிள்ல என்ன சொல்லியிருக்காரோ அதான் சட்டமும் திட்டமும், இதன்படிதான் நடக்குமே ஒழிய நம்ம யோசனைப்படியும் நம்முடைய சொந்த ஆலோசனைப்படியும் நம்ம எதை சொன்னாலும் அங்க என்ன செய்யுது, அங்க சட்டம் ஒன்று செல்லுபடி ஆகாது. அங்க செல்லுபடி ஆகிற ஒரே சட்டம் தேவ சட்டம் தான். அந்த தேவ சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா, என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடைய நல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்ப நீங்க இன்னைக்கு உங்களை சோதித்து பாருங்க, நான் தேவனுடையவளா நான் தேவனுடைய இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும், ஆண்டவரா தெரியும். அதனால தேவனுடைய இருந்தா உங்களுக்கு என்ன செய்யல, இன்னும் ஆண்டவர் சொல்லும் போது தேவனுடைய ஆவி உள்ளவர்கள் அதை என்ன செய்யக்கூடாது, இழந்து பெறக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்தாங்கன்னா தேவ ஆவியை பெற்றிருந்தாங்க, ஆனா என்ன செய்ய இடையில தேவ ஆவியை இழந்துட்டாங்க. சிம்சனை பாருங்க, சிம்சன் தேவனுடைய ஆவியை பெற்று ஒரு பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். ஆனா இடையில அவனுடைய பாவத்தினால அந்த பரிசுத்த ஆவியார் இழந்து போனான். இழந்து போது அவனுக்கு என்ன பண்ணப்பட்டதுன்னா, அவனுடைய கண்கள்லாம் பிடுங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவனுக்கு விலங்க மாட்டி அவனை என்ன செய்தாங்க, மாவரைக்க கொண்டு போட்டிருந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அது ஆண்டவருடைய கிருபையினால தான் முடியும். நீ அனுதினமா ஜெபிக்கிறனால தான் முடியும், அனுதினம் துதிக்கிறனால தான் முடியும். ஆண்டவரோட நமக்கு சரியா இருக்கணும். ஒரு காரியம் என்னச்சுன்னா, அனுதினமும், அதாவது நீங்க ஒரு ஆளை நல்லா நேசிக்கிறேன்னு வச்சிடுங்களேன், அந்த ஆளு ரொம்ப பிடித்தமான ஆளா அப்படின்னா அது எப்பமா ஒரு டைம்ல என்ன செய்வோம், கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம பேசுறோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சுபசெய்தியாவது நம்ம விசாரிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு எல்லாம் அவங்க எல்லாம் பேசலைன்னா நம்ம உடனே வருத்தப்படுவோம். ஐயோ இவங்க இன்னைக்கு பேசவே இல்லையே, ஏதோ நம்ம வெளில வருத்தமா இருக்காங்களா, டெய்லி பேசுவாங்களே இன்னைக்கு பேசலைன்னு வருத்தப்படுவோம். அவங்க பேசல நம்ம வழியை போய் பேசுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த உலகத்துல அழிந்து போற இந்த அன்புக்காக, அழிந்து போற உறவுக்காக நீங்க இவ்வளவு தூரம் பிரயாசப்படுறீங்களே, இன்னைக்கு அழியாத ஒரு உறவு, நம்ம நித்தியத்துல கொண்டு போற இந்த உறவு, அதற்காக நீங்க என்ன பிரயாசப்படுறீங்க அப்படின்னு பாருங்க. அப்ப தினமும் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்துட்டாருன்னா அவர் எப்படி உங்களை நடத்துவார்னா சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது என்ன செய்வாராம், சகல சத்தியத்திலே என்ன செய்வார், உங்களை வழி நடத்துவாரு. அதாவது யோவான் 16:13 நீங்க வாசித்து பார்க்கும்போது சகல சத்தியம், அதாவது சத்தியம்னா என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுடுங்க. சகல சத்தியம், அதாவது நீங்க எல்லாரும் நான் பரிசுத்த ஆவியை பெற்றவங்களுக்கு தான் சொல்லி தந்தேன், சிம்சோனை போல பெற்ற பரிசுத்த ஆவியானவரை இழந்துடாதீங்க.
அதை என்ன செய்யணும், புதுப்பிக்கணும்னா அனுதினம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம அதிகமாக ஆண்டவரை நேசிக்கணும். ஃப்ரெண்ட்ஸுகிட்டலாம் எவ்வளோ தூரம் பேசணும் ஆசைப்படணும், அதோட அதிகமாக ஆண்டவர்கிட்ட பேசணும் ஆசைப்படணும். எல்லாரோடைய அதிகமாக ஆண்டவரை நேசிக்கணும். அவர் நம்மகிட்ட பேசணும்னு விரும்பணும். அவர் நம்மகிட்ட எது மூலம் பேசுவார்னா அவருடைய வார்த்தை மூலம் தான் பேசுவாரு. அவர் வார்த்தை தான் நம்மளோட கையில் என்ன செய்யிருக்காரு, ஆண்டவர் தந்திருக்காரு பைபிளாட்டு. அந்த வார்த்தையை அனுதினமாக நம்ம பேசும்போது, இன்னைக்கு கூட ஒரு சகோதரி காலையிலே என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. அந்த சகோதரி லாவண்யா சகோதரி, அவங்க என்ன செய்தாங்கன்னா காலையில அவங்க என்கிட்ட சொன்ன ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஒரு ஜோதிச்சுட்டு ரொம்ப சோர்ந்து போன நிலையில கர்த்தர் என்ன கூட ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னாங்க. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் சொன்ன வாக்குத்தை தான் கண்டிப்பா நிறைவேறும். நான் எதை நினைச்சிட்டு இருந்தானோ அதை கர்த்தர் அப்படியே எனக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் எதன் மூலம் அதுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இனி அந்த கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் நிறைவேற்றி தருவாங்கன்னு சொல்லியாச்சு. நான் அதை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதனால உங்க குரூப்ல என்னையும் சேர்த்துடுங்க, துதிக்கிற குரூப்ல நானும் சேர்ந்து துதிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்க துதிச்சு எனக்கு பேரை பதிவு பண்ணிருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு அற்புதத்தை செய்ற தேவனாய கர்த்தர் உங்களுடையும் எது மூலம் பேசுவார்னா, நீங்க ஆண்டவர் என்கிட்ட பேசலன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருடைய ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் நம்ம தேவன் பேசுற தேவன் அல்ல, அவர் பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாரும் ஒண்ணு போல நேசிக்கிற தேவன். உங்களை எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் என்னை நேசிக்கிறாரு, என்னை எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் உங்களை நேசிக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நீங்க பரிசுத்தாவே பெற்றுக்கிட்டவங்க என்ன செய்யணும், அதை முடிவு வரையும் நிலத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் பரிசுத்தாவே பெற்றாச்சு, நான் அந்நிய பாசையை பெற்றாச்சு, இனி நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் எப்படியும் வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ முடியாது. உலகத்தார போல நம்ம எதுவுமே வாழ முடியாது. நமக்குன்னு ஒரு சட்டம் திட்டமா நம்ம கையில தந்திருக்காரு ஆண்டவர். அந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்பட்டுதான் நம்ம நடக்கணும். அப்படி நடந்தாதான் நீங்க எப்படிப்பட்ட ஜனங்கள், உலகத்தாரன் இல்ல, நீங்க என்ன கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், அவருக்காக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அதனால அவருடைய சட்ட திட்டங்களை நீங்க கை கொண்டு நடந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும், பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். அதுல ஒரு சட்ட திட்டம் தான் என்னன்னா, என்ன செய்யணும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். அப்ப பரலோகத்துல ஒருத்தன் பிரவேசிக்கணும்னா அவனுக்கு ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவினாலும் பிறக்கணும். இன்னைக்கு அநேக துருவிசயங்கள் உலகத்துல பரவிட்டே இருக்கு. நீங்க தெளிப்பு ஞானஸ்தானம் தான், ஒரே ஞானஸ்தானம் தான் சொல்லியிருக்கு. அது நாங்க சின்ன பிள்ளையிலே எங்க அப்பா அம்மா எங்களை தெளிச்சு ஞானஸ்தானம் தந்தாச்சு. இதை நான் எத்தனையோ மட்டும் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இன்னும் ஆவியானவர் என்னோடு இடைபெட்டு கொண்டு இருக்கிறதுனால அருமையான தேவனுடைய பிள்ளை திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்துறேன். தெளிப்பு ஞானஸ்தானம் ஒன்று நம்ம பைபிள்ல சொல்லப்படவே இல்லை. பைபிள்ல சொல்லாத சட்டத்தை நம்ம செய்துக்கிட்டு நான் செய்தேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. அதான் நான் சொன்னேன், நம்முடைய திட்டமோ நம்முடைய சட்டமோ அங்க அரசாங்க சட்டமோ நம்ம மனுஷர்கள் உருவாக்குற எந்த சட்டமும் பரலோகத்துல செல்லுபடியாகும். பரலோகத்துல செல்லுபடியாத ஒரே சட்டம் தேவ சட்டம் தான். அந்த தேவ சட்டம் என்ன சொல்லுது, அப்படியே பார்த்து நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோமோ அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆவியால நிரப்பி அபிஷேகப்படுத்தி பலத்துக்கு மேல பலனை தந்து உங்களை சாட்சியா நிறுத்தி தேவனுக்கு மகிமையா நீங்கள் ஜீவிக்க முடியாத இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தந்து மகிமையில உங்களை சேர்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஆவியானவரை தான் நம்ம இன்னைக்கு என்ன பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அநேக ஒரு பலன் இல்ல, எனக்கு இதை பரிசுத்தமா நடக்க முடியல, பரிசுத்தமா ஜீவிக்க முடியலன்னு சொல்லும்போதுதான் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த உலகத்துல மனுஷனாக பிறந்து நமக்காக ஆண்டவர் 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் கடைசியில என்ன செய்யறாரு, நமக்காக என்ன செய்யறாரு, பாடுகள் அனுபவித்து சிலுவையில் அறையுண்டு மறித்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்து பரலோகத்துக்கு போறார். பரலோகத்துக்கு போகும்போதுதான் ஆண்டவர் என்ன செய்ய சீசர்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு, சீசர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்ன செய்றேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் பரலோகத்துக்கு போறது உங்களுக்கு என்ன நல்லது, உங்களுக்கு நல்லதுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, இன்னும் தேற்றலாகிய பரிசுத்த ஆவிய நான் போய் உங்களுக்கு அனுப்புவேன். நான் போகாம இருந்தா அந்த தேற்றவாளன் வரமாட்டாரு. நான் போய் என் பிதாவை வேண்டிக் கொள்ளும் போது
ஆண்டவர் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவாரு அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேற்றவாளன் என்ன செய்வாருன்னா அது உங்க கூட இருப்பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஏசப்பா எப்படி இந்த உலகத்துல வாழும்போது சீசர்களோட அவருடைய பிள்ளைகளோட கூட எப்படி சஞ்சரித்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மோட சஞ்சரித்து நம்முடைய இன்ப துக்கத்துலாம் பங்கு பெற்று நம்ம இன்பத்துல எப்படி நம்ம இருக்கணும், நம்ம துன்பத்துல எப்படி நடக்கணும், நம்ம வியாதனையில எப்படி நடக்கணும், நம்ம பிரச்சனையில எப்படி நடக்கணும், அதுல இருந்து எப்படி வெளியில வரணும், இப்படி நமக்கு ஆலோசனை தந்து நம்ம நடத்துவதற்காக சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை ஆண்டவர் என்ன செய்யறார், நான் போய் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஆவியானவரை தான் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா நமக்குள்ள ஒரு நினைச்சரை பெற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்றாரு. அந்த ஆவியை நீங்க பெற்றுக்கிடலன்னா நீங்க ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அதுதான் இப்ப போட்டிருக்கு ரோமர் 8:9 படிக்கும் போது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. அப்ப அவரை நம்ம ஆவியாக நம்ம பெற்றுக்கிட்டா அவர் என்ன செய்வாருன்னு அப்படின்னு சொன்னா நம்மளை என்ன செய்வாரு, தேற்றவாளனாக முதல்ல நம்ம கூடயே இருப்பார். நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டாரு. தேற்றுவார், எல்லா காரியத்திலும் தேற்றுவார். ஒரு கஷ்டம் வந்தா தேற்றுவார், பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காத நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லி அந்த ஆவியான அந்த வார்த்தைகளை தந்து தேற்றுவார். யாராவது நம்மள பொய்யா சொல்லிட்டாங்கன்னா, பொய்யா நம்ம மேல குற்றம் சாட்டிட்டாங்க, ஆண்டவர் சொல்லுவார். உடனே என்ன சொல்றாரு தெரியுமா, உங்கள் மேல் வீணான படிகளை பொய்யா சொல்வார்னா நீங்க சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள், பரலோகத்துல உங்களுக்கு பலன் மீதி அதிகமா இருக்குன்னு ஆவியா நம்மளை தேற்றுவார். அது என்னுடைய காரியத்துல நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னைய கூட ஒரு என்னோட வேலை பார்த்த டீச்சர் தான், என்னோட எனக்கு ஸ்கூல்ல 2 பேரும் ஒரே பஸ்ல போயிட்டு இருப்போம். அந்த டீச்சர் என்ன சொன்னா, அவங்க இந்து மதத்துல உள்ளவங்க, அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க படிக்கும் போதே அவங்க காலேஜில் இருந்து அந்த பிள்ளைகளோட போய் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ நானும் அவங்கள ஒன்னுடையா எப்பவும் ஒரே பஸ்ஸில் போவோம், ஒரே பஸ்ஸில் வருவோம், 2 பேரும் ஆண்டவரத்தை தான் பற்றி பேசுவோம். அது உண்மைதான். எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் ஜெபிக்க முடியாது, சார் ரட்சிக்கப்படலை. அதனால அவங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருந்துச்சு அந்த கிராமத்தில். அதனால அங்கே எல்லா டீச்சர்ஸுமே வருவாங்க ஜெபிக்கணும். அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சுட்டு திருப்பி 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. அப்படி அந்த டீச்சர் வந்துட்டு இருந்தாரு. எப்படி அவர் கண்டுபிடிச்சான்னு சொல்ல, நான் தான் அவங்கள மதம் மாற்றேன்னு சொல்லி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம் இப்போ மாறி என்ன மதமாற்ற தலைவி அப்படின்னு ஒரு பேரை போட்டிருக்காரு எனக்கு. அந்த மதமாற்ற தலைவி, அந்த மதமாற்ற தலைவிட்ட பேசினாலே மதத்தை மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தான் இது. அப்ப நான் என்ன செய்வேன், ஆண்டவரே நான் அவங்கள மாற்றவே இல்லையே, ஏன் இவர் என்ன மதமாற்ற தலைவின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை என்ன தெரியுமா, உன்னை பொய்யா குற்றச்சாட்டுவார்களானால் நீ மகிழ்ந்து கழிவுறு, அதுல நீ கவலைப்படாத. நான் அது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விசுவாச தந்திரமான காரியம். பொய்யா குற்றச்சாட்டுவான், அள வைப்பான். ஆண்டவரே அது நம்ம சந்தோஷமா இருக்கிறது அந்த சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால பொய்யான குற்றச்சாட்டு போது நமக்கு அளவு வரும். உண்மையாகவே நம்ம ஒரு காரியத்தை பாவம் செய்திருந்தோம்னா, சரி நம்ம செய்துட்டோம் ஆண்டவரே மன்னிச்சுடுங்க அப்படிதான் சொல்லுவோம், அப்படியே நமக்கு அழுக வராது. ஆனா பொய்யா சொல்லும் போது நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களை பொய்யா செய்யாத ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா உடனே உங்களுக்கு என்ன அழுக வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவரே. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருந்துட்டாருன்னா அவர் என்ன செய்வாருன்னா இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் நம்மளை தேற்றுவாரு. நம்மளை தேற்றி ஆண்டவர் நம்மளோட பேசாதான் தேற்றரவானாகிய பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர்கள் இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்கோம், தேற்றரவாளன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும்போது உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், எல்லா நேரமும் உங்க கூட இருப்பார். உங்களை விட்டு விலகாமதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்ன தேவனாய் கர்த்தர். அதுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்படின்னு சொல்ற. அந்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்தாருன்னா உங்களுக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை தான். நீங்க எந்த மாதிரி ஒரு காரியத்துல சிக்கி இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். அவர் துணை செய்த ஆவியானவர். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த காரியத்துல இருந்தாலும் ஆவியானவர் எங்களோடு இருந்தா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம், இன்னொரு வசனத்துல சொல்லும் போது பயம் உள்ள ஆவியை கொடுக்காம
பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஆவியானவர் உங்ககிட்ட இருந்தா அது பயம் வராது. அது பயத்தின் ஆவி இல்லை, அது அன்புள்ள ஆவி, அது தெளிந்த புத்தி உள்ள ஆவி, அது எல்லாரும் நேசிக்கும் ஆவி, எல்லாரும் ஒண்ணு போல நேசிக்கக்கூடிய ஒரு ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்கள்கிட்ட வந்துட்டேன்னா உங்களுக்கு பலன் வந்துடும். அப்ப அந்த ஆவியானவர் இருக்குல்லன்னா உங்களுக்கு பலன் கிடையாது. இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா, கர்த்தருக்குள்ள ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா ஆவியானவர் துணை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. சகரியா 4:6 அதைத்தான் சொல்லியிருக்கிற ஆண்டவர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினால எல்லாம் ஆகும் அப்படின்னு இருக்காரு. அப்ப அவருடைய ஆவியை நம்ம பெறவிட்டால நம்முடைய பலத்தை கொண்டோ நம்முடைய பராக்கிரமத்தை கொண்டோ எதையுமே நம்ம என்ன செய்யணும், அது சாதிக்க முடியாது. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம கிறிஸ்தவங்கிற பேரை மட்டும் வச்சிருந்தா போதாது. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா எப்படி இருக்கணும், எதுக்காக நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்? முதல்ல கிறிஸ்தவங்களா இருக்கிறதே நம்ம என்ன பரலோராயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். அப்ப பரலோராயத்துக்கு போகணும்னா இந்த 2 காரியம் முக்கியம். உடனே ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவினாலும் பிறக்கணும். இந்த 2 காரியம் இல்லைன்னா பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் இந்த சட்டத்துல சொல்லியிருக்காரு. இந்த சட்ட புக்கை எல்லாரும் கையில வச்சிருக்கீங்க. இந்த சட்டத்துல என்னென்னலாம் இருக்கோ அதன்படி கீழ்ப்படிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியால் அபிஷேகப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் பாருங்க, நீங்க பரிசுத்த ஆவியான உங்க இடத்துல வரும்போது பலன் அடையும் அப்படின்னு. இந்த காலை பணிங்க பாருங்க, எண்ணாகமும் 24ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலேப்புங்கிற ஒரு மனுஷன் நம்ம வாசிக்கலாம். அவர் எப்படிப்பட்டவர்? அதாவது இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்குள்ள, எகிப்துல இருந்து கானானுக்குள்ள ஆண்டவர் வழிநடத்தி வர்றாரு. வழிநடத்தி வரும்போது யோசுவாட்ட சொல்றாரு, ஒவ்வொரு கோத்திர ஆண்டவர் இஸ்ரேலின் கோத்திரங்கள் 12 பேர் உண்டு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். யாக்கோபியன் பிள்ளைகள் 12 பேரும். இது ஒவ்வொரு கோத்திரம், ரூபன் கோத்திரம், அதாவது சிமியன் கோத்திரம், லேவி கோத்திரம், யூதா கோத்திரம், அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மற்ற 12 பிள்ளைகளும் 12 கோத்திரம். அப்படி ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து அவங்களை என்ன செய்யணும்னா, கானான்ல போய் சுற்றி பார்த்துட்டு இருக்குவா, நான் உங்களுக்கு வாக்களித்த கானான் தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. அப்ப யோசுவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து 12 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 12 பேரையும் அனுப்புறாரு. அனுப்பும்போது இவங்க எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த 13ஆம் அதிகாரம் நீங்க 32ஆம் வசனத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு 31லேருந்தே பாருங்க, அவனோட கூட போய் வந்த மனிதரோ நான் போய் வந்த அந்த ஜனத்துடைய எதிர்க்க நம்மளால கூடாது, அவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் பலவான்கள், ஆண்டவர் அந்த தேசத்தை அவங்களுக்கு தருவனே வாக்கு சொல்லியிருக்காரு. இங்க என்ன பார்த்து சொல்லிட்டு அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்கள நம்ம மேற்கொள்ள முடியாது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், எங்களோட பலவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, நாங்கள் போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம், தன்னுடைய குடிகளையே நினைச்சு அது பச்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், நாங்கள் கண்டவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குரமராகிய ராட்சதர் எல்லாம் கண்டோம். அவங்க பார்வைக்கெல்லாம் நாங்க எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளை போல தான் இருந்தோம். அவங்க சொல்ற வாக்க பாருங்க, அவங்க பார்வைக்கு இவங்க வெட்டுக்கிளிகளை போல தான் இருந்தாங்களாம், இவங்க பார்வைக்கு இவங்க வெட்டுக்கிளிகளை போல தான், அப்படி வாக்கு சொல்றாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்கள எகிப்து தேசத்துல இருந்து பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு அழைத்து வராரு. வாக்கு பண்ண தேசம், கர்த்தர் வாக்கு மாறா தேவன். இந்த தேசத்தை அவனுக்கு தரவே சொல்றாங்கன்னா கண்டிப்பா தருவாரு. அந்த அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே, அதாவது நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம், ஆவியானவர் பேசிட்டே இருப்போம். நெகட்டிவான வார்த்தை நம்ம பேசிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. எப்போதுமாவது நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க இருந்தீங்கன்னா உண்மையாலே நீங்க பாசிட்டிவா வார்த்தையை பேசுங்க. ஆமா, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருவாரு, எங்களால் சுதந்திரிக்க முடியும், அவங்கள மேற்கொள்ள முடியும், அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப ஆவியானவர் அவங்கள இருந்தது யார்கிட்ட, இவங்ககிட்ட எல்லாம் இல்லை. இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள் இருக்கு. அப்போ இந்த ஆவியானவர் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம துர்ச்செய்தியை தான் பரப்போம் இல்லைய, நல்ல செய்தியை பரப்ப மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தர் துர்ச்செய்தியை பரப்பிட்டே இருந்தான்னா அந்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு அதுல ஆவியானவர் இருந்தாரு அப்படின்னு இருக்கு. அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாசனாய காலே
வேறு ஆவி உடையவனாய் இருக்கிறபடினால் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை என்ன செய்வேனா சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய மகன் யாரு, ஒரே ஒரு ஆளு, அதாவது யோசா தவிர என்னோட காலேப்பு என்ன சொன்னான், காலேப்பை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது என்னுடைய தாசனாய காலேப். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப என்னுடைய தாசன் அப்படின்னு அழைக்கப்படணும்னா இவங்கெல்லாம் துர்ச்செய்தியை பரப்புறவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இங்க ஒரு மனுஷனை பற்றி சாட்சி கொடுக்கிறாரு. இது என்னுடைய தாசனாய காலேப்பு. அவங்களுக்கு என்ன ஆவி இருந்தது, வேற ஆவி இருந்தது. அந்த வேற ஆவி தான் பரிசுத்த ஆவின்னு சொல்லுவது. அந்த வேற ஆவி அவனோட இருந்ததுனால அவர் என்ன நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செய்யலாம், அந்த தேசத்தை சுதந்திரலாம். அவங்களாம் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, கரெக்டா அவங்கள நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தியை அவருடைய நிசர சொல்றவராக இருந்தாரு. அவன் வேற ஆவிய உடையவனாக இருந்ததுனால அவனையும் அவனுடைய சந்ததியாரையும் அந்த கானான் தேசத்துல நான் பிரவேசிக்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்காரு. அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுத்த இந்த வாக்கின்படி அந்த காலைக்குள்ள வேற ஆவி இருந்தது. அந்த வேற ஆவிங்க தான் பரிசுத்த ஆவியானவர் குறிக்கி. உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் இருந்தார்னா நீங்க நிச்சயமா வாக்களித்த கானான் தேசத்தை நம்ம நினைச்சலாம், பிரதேசிக்கலாம். கானான் தேசம் இப்ப எதை குறிக்கும், பரலோகத்தை குறிக்கும். அங்க நீங்க மட்டுமல்ல, யாரும் போனாங்க, அவங்க சந்ததியாரும் போனாங்க. அப்ப நீங்க போனேன்னா உங்க சந்ததிகளையும் ஆண்டவர் எங்க நினைச்சுவாரு, அங்க கொண்டு போவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தானியலை பாருங்க. தானியலை வந்து அந்த எங்க செய்றாங்க, அவரை வந்து பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. பாபிலோன் தேசத்துல சிறை பிடிச்ச கொண்டு போறாங்க, சிறை கைதியா கொண்டு போறாங்க. அங்க போய் அவரை என்ன செய்தாருன்னா, அவரை என்ன செய்தாரு, சரி பாபிலோன் நகரத்துல கொண்டு அவங்கள ராஜ அரண்மனையில வச்சு வேலையை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பாருங்க, அவருக்கு ஒரு சொப்பனை வருது. அவர் நிறைய பாவத்தை செய்துட்டு இருக்கிறாரு. அவரோட வைப்பாட்டி எல்லாத்தையும் எண்ணத்தை விடுத்து தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்களெல்லாம் எடுத்து மதுபானம் குடிக்கிறதுக்கும் அவங்க சந்தோஷமா கொண்டாடிட்டு வராங்க. அப்ப கையுறிப்பு தோன்றி சுவரில் எழுதுது, மெனே மெனே தெற்கேல் உட்பார்ச்சின்னு எழுது, நீ திராசுல நிறுக்கப்பட்டு குறையப்பட்டான்னு சொல்லுது. அந்த எழுத்து அவனால வாசிக்க முடியல. அந்த எழுத்து எழுதனுடைய அவன் முழங்காலெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிக்க ஆரம்பித்தது. ஒரு பயத்தின் ஆவி வந்தது. அப்ப அந்த பயத்தை எழுதுனது என்னன்னு கேட்கும் போது யாருக்குமே அதை வாசிக்க முடியல. யாரு வாசித்தான்னா ஒரே ஒரு தானியேல். அந்த தானியலுக்குள்ள என்னது இருந்ததுன்னா விசேஷ ஆவி இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கருதலான வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கணும், தெரிந்து கொள்ளணும்னா உங்களுக்குள்ள அந்த விசேஷ ஆவி அவசியம். அந்த விசேஷ ஆவி எதுக்கெல்லாம் அவசியம்னு பாருங்க. முதல்ல பலத்தின் மேல பலன் அடையணும்னா அந்த ஆவி இருக்கணும். காலைப்பு போல நீங்க பலன் அடைந்து அவருக்கு காலைப்பு என்ன சொல்றாரு, காலைப்புக்குள்ள வேற ஆவி இருந்ததுன்னு சொல்றோம். ஆவியானவர் நிறைய நேரம் வித்தியாசமா பேசுறாரு. காலைப்புல இருந்து வேற ஆவின்னு பாக்குறோம், தானியக்குள்ள இருந்து விசேஷ ஆவின்னு பாக்குறோம். அப்ப தானியக்குள்ள வந்து இந்த வேற ஆவி, அந்த விசேஷ ஆவி இருந்ததுனால அவன் என்ன செய்தானா, கருகலான வார்த்தையெல்லாம் என்ன செய்ய அவனால வாசிக்க முடிந்தது. காலைப்பு என்ன பலத்தின் மேல் பலன் அடைஞ்சான். காலைப்பு சொல்லும்போது என்ன சொல்றான்னா, 40 வயசுல இருந்த பலன் எனக்கு 80 வயசுல இருந்த அப்படிங்காரு. ஒரு 40 வயசுல இருந்த பலன் 80 வயசுல அதே பலன் இருக்கணும்னா ஆவியானுடைய பலன் தான் அது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பலனை நீங்க பெற்றுக்கணும்னா இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், ஆவியானவர் பெறாத பிள்ளைகள் ஆவியானவர் பெற்றுக்கிடுங்க. ஆவியானவர் பெற்றுக்கிற பிள்ளைகள் அதை காத்துக்கிடுங்க. முடிவரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால ரட்சிக்கப்பட்டோம், இனி நமக்கு இன்னும் தேவையில்லை அப்படின்னு இருக்காதபடி ஒவ்வொரு அனுதினமும் ஜெபித்து அனுதினமும் வேத வாசித்து ஆவியானவரை காத்துக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, உங்களோட பேசுறாரு. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அவர் எங்கிட்ட வரும்போது என்ன செய்யறாருன்னா இன்னொரு காரியத்தோட உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாக்கு கடங்காத பெருமிச்சோட நமக்காக வேண்டுதல் செய்தாராம். நம்ம சில நேரத்துல பாவத்துல விழுந்துருவோம், ஜெபிக்க தெரியாம ஜெபிப்போம். ஏசப்பா, சிலர் நமக்கு விரோதிகளா இருக்காங்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒண்ணு ஜெபி பண்ணி பாருங்களேன். அப்பெல்லாம் ஆவியான என்ன செய்வாராம், வாக்கு கடங்காத பெருமிச்சோடு ஆண்டவர்கிட்ட பிதாட்ட நமக்காக பறந்து பேசிட்டு இருப்பாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வாங்கி எகிப்திலிருந்து வழி நடத்தி வராரு. வழி நடத்தி வரும்போது நிறைய குறைகள் அவருக்கு இருக்கு. இடையில வந்து செங்கடல் வருது. உடனே மோசைட்ட போய் சொல்றாங்க. மோச ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே என்ன இந்த மக்கள்லாம் என்ன செய்றாங்க, புலம்புறாங்களே. என்னோடனே ஆண்டவர் கையில இருந்த கோலை நீட்டு அப்படிங்கிறாரு. கடல் பழகுது. அதுக்கப்புறம் அங்க போனா
மாறாவே தண்ணீர் குடிக்க இல்லை. அங்க போனோடனே மாறா வருது. அந்த தண்ணீரை தந்தாலும் அது கசப்பான தண்ணீர். அங்க ஒரு அர்த்தம் விட்டுப்படி இப்படி தன்னுடைய குறைகளை எல்லாம் எப்படி மோசையிட்ட சொல்லி சொல்லி ஆண்டவர் மோசையை வந்து ஆண்டவர்கிட்ட பதில வாங்கி வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்தானோ அதே மாதிரி தான் இந்த பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக, நம்முடைய குறைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்ம போராட்டத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி சொல்லி நமக்கு எல்லா சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் வாங்கி தருகிற ஒரு தேவ ஆவியான இருக்கிறாரு. அதுதான் என்ன சொல்ற அவர் என்ன செய்யறன்னா உங்களுக்காக வாக்கு கடங்காக பெருமிச்சோடு அவர் என்ன செய்றாராம், நமக்காக வேண்டுதல் செய்யிட்டே இருக்கிறாரு. நமக்காக என்ன செய்யறாரு, வேண்டுதல் செய்யறாருமா. அவ்வளவு பெரிய நல்ல ஆவியானவர். அவரை நீங்க என்ன பெற்று எல்லாரும் என்ன செய்யணும், பெற்றுடணும். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருந்தா கண்டிப்பா விடுதலை உண்டு. அப்ப ஆவியான நம்மகிட்ட வந்துட்டான்னு பாருங்களேன். ஆவியான வந்த பிறகு நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு 4-5 வார்த்தையில டைம் எனக்கு தெரியல, பார்த்துக்கிட்டு சொல்றேன். கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் சொல்றேன், கேட்டுடுங்க. அது அப்ப ஆவியான நம்மகிட்ட வந்துட்டோன்னா முதல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆவியான பலத்து மேல பலன் அடைவாங்க. அது கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ பலத்து மேல பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்பாருன்னு வேதம் சொல்றோம். அப்போ ஒரு பலன் அடையணும், உயர எழுப்பணும், இருக்கிற இடஸ்தானத்துல மேல போகணும் அப்படின்னா ஒரு ஆவியான நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ஆவியான உங்களை வந்தா ஆண்டவர் என்ன செய்வார்னா பரிசுத்த பாதையில நடத்துவாரு. பரிசுத்தமா ஜீவிக்க பலனை தருவாரு. பரிசுத்தத்தை போதிப்பாரு. அவர் என்ன செய்வாரா, முதல்ல சகல சத்தியத்திலே உங்களை இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கும்போது சொல்லுது, ஆவியான உங்களிடத்துல வந்துட்டாருன்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் ஆவியான செய்வாரா, கண்டித்து உணர்த்துவாரு. பாவத்தை குறித்தோ, அதாவது நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்வார், கண்டித்து உணர்த்த. பாவத்தை குறித்தும் ஆண்டவர் நீதியை குறித்தும் ஆண்டவர் என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவம் செய்யாத பலன் தருவாரு. பரிசுத்தமா வாழ்க்கை அவர் நம்மளை புத்தி சொல்வாரு. இந்த யோசேப்பா பாருங்க, யோசேப்பா வந்து என்ன செய்றாரு, யோசேப்பு ஒரு நீதிமான். அவருக்கு எத்தனையோ சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. எல்லாத்துலயும் அவர் ஒன்றில கூட கடமை தவறல. காரணம் என்ன தெரியுமா, அவருக்கு பாவம் செய்ய சூழ்நிலை எல்லாம் வந்தது. ரொம்ப பாவம் செய்து சந்தோஷமா அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் பாவம் செய்யாதபடி ஆண்டவர் சொல்லும் போது பார்வோனுடைய மனைவியால் வந்த சோதனையில் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்ப அவருக்குள்ள என்னது இருந்து ஆவியான இருந்து நம்ம எப்படி நம்ம கண்டுகொள்றோம்னா, நீங்க ஆதியாகமத்தை எடுத்து 41-38 வசனத்தை வாசித்து பாருங்க. பார்வோனோட்ட போய் கூட்டிருக்கு. பார்வோனோட்ட வந்து இவர் வந்து சொப்பனத்துக்கு அர்த்தத்தெல்லாம் சொன்ன உடனே பார்வன் சொல்றாரு, ஆண்டோட ஒரு நல்ல உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு நல்ல மனுஷனை தேர்ந்தெடுத்து இந்த பார்வனுக்கு அதிகாரியா வைங்க அப்படிங்கும் போது பார்வன் என்ன சொல்ற சாட்சி கொடுக்கிறாரோ, தேவனுடைய ஆவியை பெற்ற உண்மை போல வேற மனுஷன் யார் இருக்கா அப்படின்னு. அப்ப உனக்குள்ளதான் தேவ ஆவியானவர் இருக்காரு. நீ தான் இந்த உலகத்துக்கு தலைவர், இந்த எழுத்துக்கு தலைவராக உயர்த்தாரு. அப்ப பாருங்க, அப்ப ஆவியான இருக்கும்போது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியுது. அடுத்ததுல அந்த ஒரு தேசத்துக்கே தலைவராக உயர்த்த முடியுது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னத்தெல்லாம் நமக்கு தர்றாருன்னு பார்த்துடுங்க, நம்மளை உயர்த்துறாரு. அதுக்கு அடுத்தல என்ன செய்யறாராம், பரிசுத்தமா வாழ உதவி செய்றாரு. பரிசுத்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்த அடங்க ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்லும் போது, பரிசுத்தமா இருக்கு இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கவன் இன்னும் அசுத்தமாயே இருக்கட்டும். அவனவனுக்கு செய்யத்தகுந்த பலன் யாரோட வருது, என்னோட வருது. நான் வந்து இது யாரு, அவர் வந்து என் நீதியுள்ள நியாயாதிபதி. எப்படியும் என்ன செய்வாரு, அவர் ஒரு நாள் என்ன செய்வார், நம்ம நீதி செய்வாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்கள்ல பரிசுத்தமா வாழணும். ஏதோ நம்ம கடமைக்காக இந்த மாதிரி கூட்டங்களை நடத்துறோம், கடமைக்காக இதெல்லாம் அட்டன் பண்றோம் அப்படி இல்லாம நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அந்த ஆவியானவரை நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், பெற்றுக்கிடணும். ஆவியானவர் என்ன செய்வார்னா நடத்துவார் நம்மளை. அவர் சகல சத்தியம் வேதம். இந்த ஆண்டவர் சொல்றார், நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. சத்தியம்னா ஆண்டவர் தான் சத்தியம், ஆண்டவர் தான் இந்த வேதம். இந்த வேதத்தின்படி உங்களை நடத்துவார். அதான் சகல சத்தியத்திலே உங்களை வழி
நடத்துவார் அப்படின்னா, இந்த வேதத்துல என்னென்ன கட்டளை எல்லாம் கொடுத்துருக்கோ அந்த கட்டளையின்படி நமக்கு நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்வாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆவியானவர் இருந்தாதான் இந்த சகல சத்தியத்தை நம்ம கைக்கொள்ள முடியும், பரிசுத்தமா வாழ முடியும். அதுக்கு அப்புறம் என்னதுன்னா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம்மளை பார்க்குறவங்க உண்மையாலே இது இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். நம்மளை பார்க்குறவங்க இவங்க அடிக்கடி நல்லா ஜெபிக்கிறவங்க, இவங்ககிட்ட போய் ஜெபிச்சா வியாதி சுகமாகும், இவங்ககிட்ட போய் பேசினா நம்முடைய மனசுல இருக்க கவலை இருக்குன்னா ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி நம்மளை ஆற்றுவாங்க, நம்மளை தேய்ச்சுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து ஒரு சாட்சி வேணும். அந்த சாட்சி தான் முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப எப்போ நம்ம சாட்சியா வாழ முடியும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் நம்மளால சாட்சியா நினைச்ச முடியும், வாழ முடியும். அதுதான் அப்போஸ்தலர் 1 நம்ம 8 பார்த்தோம். நீங்க என்ன செய்வீங்களாம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் முதல்ல பலனடைந்து அதுக்கப்புறம் எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ பூமியில் உள்ள எல்லா நம்மளை எவ்வளவு நாள் பூமியில ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த நாள் வரை நம்ம எப்படி இருப்போமா, ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம என்ன செய்வோம், வாழ்வோம். அப்ப சாட்சியாக ஆண்டவர் ஆவியானவர் உங்களை என்ன செய்வார், வழி நடத்துவாரு, பரிசுத்தமா நடத்துவாரு, கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்க உதவி செய்வாரு. அடுத்த நம்மளை சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துவாரு. அதுக்கு பிறகுனா தேவன் நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறா நிறைய காரியங்களை செய்யறாரு பாத்தீங்களா. நம்ம தேவன் நாமம் மகிமைப்படும். தானியேல பாருங்க, தானியேல் மூலம் தேவநாமம் மகிமைப்பட்டது. எப்படி மகிமைப்பட்டதுன்னு சொன்னா, அவரை சிங்க கபில கொண்டு போட்டுறாங்க. சிங்க கபில போட்ட உடனே சிங்கங்கள் அவர் ஒன்றும் செய்ய முடியல. தரிவு ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாத ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு துயர சத்தமா கேட்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஆண் ராஜாவே, நான் இடைவிடாத ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரு. ஏன்னு சொன்னா, நான் உமக்கு நேரம் நீதி கிடைச்சல, அவருக்கு மிதமா நான் பாவம் செய்யல, அதனால என்னை தப்பித்தார் அப்படின்னு சொல்லும் போது அந்த தரி ராஜா இவர் மேல யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களை எல்லாம் தூக்கி அந்த சிங்க கபில போட்டானா எல்லாத்தையும் சிங்கம் பீறி போட்டது. பொறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தரிவு ராஜா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு சொல்றாரு, இவனுடைய தேவன் தான் தேவன், தானியேலுடைய தேவன் தான் என்ன செய்வாரு, தேவன் தான் உண்மையான தேவனை பறைசாற்றார் பாருங்க. அப்ப தேவன் நாமம் நம்ம மூலமா என்ன மகிமைப்படணும். தேவ நாமம் நம்ம மூலமா என்ன செய்யக்கூடாது, தூசிக்கப்படக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது இவங்கெல்லாம் பரிசுத்தாய் பெற்றவங்க, இவங்கெல்லாம் ஜெபிக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சகல சத்தியத்திலேயே நம்மள என்ன செய்யணும், ஆண்டவர் வழி நடத்துறாரா இருக்கிறதுனால நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கிடுங்க. நிச்சயமாவே உங்களை சரியில்ல சத்தியத்திலேயே நான் வழி நடத்துவாரு. இனி பிசாசு என்னங்களை ஆண்டவரை நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கவங்களும் நிறைய பேர் அசத்தாவி இருக்கும். அது எல்லாம் பரிசுத்தாவின்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:14 பாத்தீங்கன்னா, சாத்தானும் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்து கொள்ளுறான் அப்படின்னு இருக்கு. அப்ப நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு சாட்சியா வாழ மாட்டாங்க. அவட வாயில இருக்கிறதெல்லாம் பொய்யா இருக்கும், வைராக்கியம் இருக்கும். இந்த வைராக்கியம், கோபம் இது எல்லாம் இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியார் நம்மகிட்ட இருக்க மாட்டாரு. பரிசுத்த ஆவியார் பாவம் செய்யற இடத்துல இருக்க மாட்டாருமா. பாவம் செய்தா உடனே ஆவியார் விலை பெறுவார். தாவிராஜா பாவம் செய்யும் போது ஆவியை விட்டு விலையிட்டார். அதனாலதான் 59 சங்கீதத்துல தாவிராஜா பாடும்போது சொல்றாரு, ஆண்டவரே ரட்சிட்டி சந்தோஷம் எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்ய. அந்த உற்சாகமான ஆவி இருக்கும்போதெல்லாம் நான் உற்சாகமா இருந்தேன், இப்பொழுது நான் பட்சபால்ட்ட பாத்திரம் விழுந்துட்டேன், ஆவி என்கிட்ட பேச்சு, நான் துக்கமா இருக்கேன். அதனால அவர் என்ன சொல்றான்னா, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள இல்ல. அப்ப ஆவியான உள்ள இருந்தா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்போதும் நமக்கு இருக்கும். எந்த வியாதி இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும், எந்த பண கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும், யார் தூசித்தாலும் சந்தோஷம் இருக்கும், யார் வெறுத்தாலும் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வரலன்னா நம்மளுக்கு என்ன இருக்கிற ஆவியானவர் போயிட்டாரு, பாவம் செய்யும்போது போயிடுவாரு. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவியானர் பெற்றுட்டோம் எப்படியும் வாழலாம் அப்படின்னு வாழக்கூடாது. ஏன்னு சொன்னா ஆவியானர் போயிட்டார்னா அதுக்கப்புறம் ரொம்ப அது என்ன செய்யும், நம்ம அதான் தாவிராஜா ரொம்ப கெஞ்சினார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே
ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரோம், உற்சாகம் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னாரு. அப்ப அந்த உற்சாக ஆவி நம்மளை விட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேக பிள்ளையோட ஆவியில எனது உற்சாக ஆவி இழந்து அங்க சாத்தானும் ஒளியின் தூதனுடைய இதை என்ன தன்மை தரித்து கொள்றான்னு இருக்கு. வேஷம், அதாவது ஒளியின் தூதன் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னா வேஷத்தை போட்டுட்டு ஆனா உள்ள இருக்கிறது ஃபுல்லா வைராக்கியம் இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், அடுத்தவங்க மேல பொறாம இருக்கும். இப்படிப்பட்ட குணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்தா, வாக்குவாதம் இருக்கும், இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருந்தா அங்க யாரும் இல்லை, ஆவியானவர் இல்லை அப்படின்றோம். யாக்கோபு எழுதின அதிக இதை பார்த்துட்டு ஒரு இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஏன்னு சொன்னா, ஒரு பரிசுத்த ஆவியா பெற்ற பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியா வரணும், பலன் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆவியானவர் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்க பலன் அடையணும், சாட்சியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், சத்தியத்தின் மீது நடக்கணும். இதெல்லாம் ஆவியான கிரிய. ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நான் சொல்றேன். ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிடாத பிள்ளைகள் ஆவின் அபிஷேகத்தை பெறதுக்கு கர்த்தருடைய சமுத்திரம் காத்துருங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் காத்திருந்தாங்க. ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல எல்லாரும் கூடணும் போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுறாரு அப்படின்னு இருக்கு. அப்ப நீங்க காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே ஆவியானவர் நினைச்சார் உங்க மேல ஊற்றுவாரு. ஆனா பாருங்க, யாக்கோபுல நீங்க 3 அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சகல விதமான, அதாவது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்க நீங்க பார்த்திருக்கேன்னா நீங்க 17 பார்க்காதீங்க, அந்த 14ஆம் வசனத்தை பாருங்க. 13ல இருந்தே நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியையை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அப்போ உங்களை விவேகமா இருக்கும், ஞானியா இருக்கிறவன், ஞானியெல்லாம் பரிசுத்த ஆவியானவரோட தன்மை தான். அவன் இருந்தா நம்ம நடக்க நல்ல நடக்கையா இருக்கணும், நம்ம நடக்கையில ஒழுக்கம் இருக்கணும், நம்ம நடக்கையை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட நல்ல நடக்கையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், யாருக்கையாவது நம்ம சொந்தக்காரங்கள தான் இருப்பாங்க, ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா வைராக்கியம், நான் பேச மாட்டேன், நான் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேன், இவங்க கூட இனியவங்களுக்கு தொடரவே வேண்டாம். அருமையான தேவனுடைய இப்படிப்பட்ட யாருக்கும் இருக்காதுங்க. ஒரு சின்னவளா இருந்தாலும் அடுத்தவங்களை அற்பமா நினைக்காதுங்க. அற்பமா நினைக்க கண்ணீர் தேவ சமத்தில் ரொம்ப கிரியை செய்யும். அது அதுக்குடைய பலன் நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா, தேவனுடைய ஆவியை நீங்க பெற்றிருந்தா அவங்கள அற்பமா நினைக்காதுங்க. அற்பமா நினைக்கும் போது ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவர் சமத்தில் போயிட்டுனா ஆண்டவர் ரொம்ப கோபப்படுவாங்க. இது அதைத்தான் சொல்லியிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சையும் உண்டாம். பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என்ன, வைராக்கியம் நிச்சயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பரத்திலிருந்து வர்றதில்லை. 14ஆம் வசனத்தை நீங்க நல்ல வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். நான் அவட்ட பேசவே மாட்டேன், அவதான் வெளியே பேசினான், எனக்கு என்ன, நானே அவட்ட பேச வேண்டிய என்ன அவசரம் இருக்குது, என்னதான் ஆண்டவர் ரொம்ப ஆசிரிச்சிருக்காரு, எனக்கு எல்லா விதமான சகல ஆசிரம் இருக்கு, எனக்கு வீட்டு நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஆள் இல்லாம இருக்கா, அவட்ட நம்ம ஏன் பேசணும், அவட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கசப்பையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் உங்க இருதயத்துல இருந்துன்னா நீங்க பெருமை பாராட்டுவீங்கன்னா அந்த சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லுகிறேன்னு அர்த்தம் அப்படின்னு எழுதியிருக்காரு. சத்தியத்துக்கு இந்த சத்தியம்னா இதுதான் சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம், ஆண்டவர் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு விரோதமா நம்ம நினைச்சோம் பொய் சொல்லாம இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லக்கூடாது. நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கன்னு சொல்லுவாங்க, கசப்பும் வைராக்கியமும் இருதயத்துல என்ன சொல்லக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஞானம், இந்த கசப்பும் வைராக்கியம் உள்ள ஞானம் எங்கிருந்து வந்தது? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகிய சம்பந்தத்தையும் ஜென்ம சுவாத்துக்கும் பேத்தனத்துக்கும் உரியது அப்படின்னு. இந்த ஞானம் வைராக்கியம் கசப்பு இப்படிப்பட்ட ஞானம் இருக்கவங்களுக்கெல்லாம் அது அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானம் அல்ல. இது எங்க இருந்து வருகிற ஞானம் அப்படின்னா இது என்ன, லௌகீக சம்பந்தப்பட்டது. அடுத்தது என்ன செய்யுது, ஜென்ம சுவாபம் உள்ளது. அடுத்தது 3ஆக சொல்லியிருக்கு, ஒண்ணு லௌகீகத்துக்கு சம்பந்தப்பட்டது, ஜென்ம சுவாபத்துக்கு உள்ளது,
அடுத்தது பேய்த்தனத்துக்குரியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அடுத்த வசனம் பாருங்க 16, வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சையும் உண்டு. அங்க அந்த வைராக்கியமும் பகையும் கசப்பு இருந்தனா அங்க கலகம் இருக்கும். எப்போதும் கலகம் இருக்கும், துர்ச்சைகள் தான் இருக்கும், நற்சைகள் இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவங்க பரிசாவை பெற்றுக்கன்னு சொன்னவங்க அந்த பரத்துல இருந்து பரிசாவை இழந்திருப்பாங்க. பரிசாவை இழந்தவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட குணங்களும் இல்லாம நீங்க என்ன செய்யணும், உங்களை நீங்களே தானே ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்து விலகி போகாதபடி நீங்க பார்த்துக்கிடணும். சவுல் ராஜா விட்ட பேரு ஆவியானவர் போனாரு. ஆவியானவர் போனோன்னா சாத்தானா விடப்பட்ட ஒரு பொல்லாதாவிற்குள்ள வந்துட்டு, இன்னைக்கு ஆவியானவர் போனா பொல்லாதாவி வந்துடும். பொல்லாதாவி வந்துட்டா இப்படிப்பட்ட செயல் நம்மகிட்ட வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க என்ன செய்யுங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து ஆவியான செய்கள் நாங்கிட்ட இருக்கான்னு பார்த்து, ஆவியான செய் இல்லைன்னா உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து அந்த செய்யக்குள்ள உங்களை வழி நடத்துங்க. கர்த்தர் நிச்சயமாவே உங்களை பரிசுத்தத்துல நடத்துவாரு, சத்தியத்தின்படி நடத்துவாரு, உங்களை சாட்சிகளா நிறுத்துவாரு. அதுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் நடத்துவ பாதையில உங்களை யோசிப்ப போல ஒரு தேசத்துக்கே அதிகாரியை உயர்த்துவாரு. தானியலை போல அந்த உங்க மூலம் அந்த தேசம் முழுவதும் இயேசுவை அறிந்து கொள்ளும். இப்படிப்பட்டதான ஞானத்தை கத்த தந்து உண்மையிலே உங்களை உங்கள் குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பாரு. காலைப்ப போல நீங்க என்ன செய்வீங்க, நீங்களும் உங்கள் சந்ததிகளும் காணாமல் பிரவேசிப்பீங்க. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாருக்கெல்லாம் நீங்க பரிசுத்தாவி பெறலையோ அவங்க எல்லாம் காத்திருந்து பரிசுத்தாவி பெற்றுடுங்க. பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, முடிவரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால பரிசுத்தாவி பெற்ற பரிசுத்தாவியை காத்துக்கொள்ளுங்க, துக்கப்படுத்தாதீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்தா கசப்பு வைராக்கியம் இருந்தானா ஆவியான உங்ககிட்ட துக்கப்படுவாரு. துக்கப்படுவதும் இல்லை, நீ தொடர்ந்து அந்த துக்கத்தை படுத்திட்டே இருந்தானா ஆண்டவர் உங்களை விட்டு ஆவியானவர் போயிடுவாரு. ஆவியானவரை காத்துக்கொள்ளுங்க, முடிவரை நிலையத்தில் ரட்சிக்கப்படுவோம். அவருடைய ராஜ்யத்துக்கு எல்லாரும் ஆயத்தமாவோம். ஒரு கூட்ட ஆத்தங்களை ஆயத்தப்படுத்துவோம், காவலனா இருப்போம். தெய்வம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்டவங்களான வார்த்தையினால் ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் காலைப்புடைய குடும்பத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அப்படி உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.